அனைவருக்கும் வணக்கம். ஒரு பொது தேர்தல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வரப்போற இடைத்தேர்தலும் இருக்க போது. காரணம் என்னன்னா, தொகுதிகள் அடுத்தடுத்து தொடர்ச்சியா காலியாகிட்டே இருக்கு. இப்ப சமீபத்துல 5 தொகுதிகள் வரைக்கும் காலியா இருந்துச்சு. இப்போ விராலிமலை தொகுதியினுடைய எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் அவருடைய எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ணதுனால 6 தொகுதிகள் காலியானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 6 மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் அடுத்தடுத்து நிறைய தொகுதிகள் காலியாக இருக்கு. ஏன்னா பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா பக்கம் படையெடுக்க தொடங்க போறாங்க. ஏற்கனவே அதிமுகல இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் வெளியே வந்துட்டாங்க. இன்னுமே அதிகப்படியான எண்ணிக்கையில வெளியே வர்றதுக்கு காத்திருக்கிறாங்க. அடுத்ததா மதிமுக ஒட்டுமொத்தமா தங்களோட கூடாரத்தை காலி பண்ணிட்டு தாவேகா பக்கம் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்படி பல கட்சிகளும் தாவேகா மீது ஏறி சவாரி செய்யறதுக்கு காத்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் தொகுதிகள் காலியானதுக்கு அப்புறமா அந்த தேர்தல் வரும் இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட போற தேர்தலா இருக்கும். கிட்டத்தட்ட சட்டமன்றத்திலையுமே பெரும்பான்மை அப்படிங்கிறதும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு தொகுதி காலியாகும் போதும் தேவையான பெரும்பான்மை அப்படிங்கிற எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் மறுபடியும் ஒரு போட்டியா வரும் பொழுது யார் அதிகப்படியான தேர்தலில் வெற்றி பெறுறாங்களோ அப்பதான் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா தாவேகா அதிகப்படியா வெற்றி பெற்றாங்க அப்படின்னா மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவு தாவேகா தான் இருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். தாவேகா பிரச்சனை இல்லாம ஆட்சி செய்யலாம். இல்ல முடிவுகள் கொஞ்சம் மாறி வருது அப்படின்னா ஏற்கனவே ஆட்சியை கலைக்கலாமா வேண்டாமா, இல்ல எம்எல்ஏக்களை உருவி மறு தேர்தலுக்கு திட்டம் போடலாமான்ற மாதிரி காத்திருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா மாறும். ஸோ முடிவுகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தேர்தலில் எப்படி களமிறங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தொடர்ச்சியா பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, சீமான் அவர்களை எப்படியாவது ஒரு பொது வேட்பாளரா நிப்பாட்டிடணும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி விரும்பல, திமுக அதிமுக போன்ற கட்சிகள் விரும்பிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் திட்டமிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா முன்னாள் அமைச்சர்களை வைத்து சீமானுக்கே தூது விடுறாங்க. நீங்க நில்லுங்க, உங்களுக்கு பேக்கப் கொடுக்குறோம். அவர்கள் சார்பா வேட்பாளர்கள் நிப்பாட்டாம, குறிப்பா திமுக சார்பா யாரும் நிக்காம, அதிமுக சார்பா யாருமே நிக்காம பொது வேட்பாளரா எதிர்கட்சிகளினுடைய பொது வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சீமான சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. இதற்கு சீமான் ஒப்புதல் கொடுத்திருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இல்ல. நம்ம தனித்து நிக்கிறது நம்மளுடைய பாணி, நம்ம அப்படியே போயிடலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு முடிவா இருக்கு. ஆனா அம்பாசமுத்திரம் தொகுதியை குறிவைத்து சீமான் அவர்கள் அங்க நிக்கணும், அங்க நின்னாரு அப்படின்னா மற்ற கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் கூட அங்க போட்டியிடாம சீமானை ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா பக்கம் போயிட்டாரு. 2வது இடத்துல இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரும் இப்போ பாத்தீங்கன்னா தாவேகா அணியில இருக்கிறாப்புல, முன்னாடி எதிர்கட்சியா இருந்தாரு, இப்போ தாவேகா கூட்டணி போயிட்டாரு. 3வது இடத்துல தான் அங்க தாவேகா வந்திருந்தாங்க. ஸோ அப்போ தாவேகா தான் பிரதான கட்சியா இப்ப அங்க இருக்கு. அப்படிங்கும் போது இந்த 3 கட்சியிலும் ஒரே அணிக்கு போயிட்டாங்க. அப்போ திமுக அதிமுக சார்பா வேட்பாளர் இறக்கி களமிறக்கிறத விட திருப்பி நாம இந்த மாதிரி சீமானை ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதுக்கு சீமான் இப்போ வரைக்கும் பச்சை கொடி காட்டல. நாம தனிச்சே நிக்கலாம் அப்படிங்கிறதான் அவருடைய ஒரு கொள்கை முடிவா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்படி தனிச்சு நிக்கிறாரு அப்படிங்கும் போது கட்சியை சார்ந்த பலரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க நிக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. சீமான் அவர்கள் போட்டிட்டார் அப்படின்னா ஒரு பொது வேட்பாளரா முன்னிறுத்தி வெற்றி பெற வைக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பிற கட்சிகள்கிட்ட கூட கிட்டத்தட்ட பேசணும்னா சட்டமன்றத்துக்கு அனுப்பிடலாங்கிற ஒரு பிளான் இருக்கு. சீமானதை மறுக்கிற பட்சத்துல அப்போ நீங்க நிக்க வேண்டாம், ஏன்னா இந்த மக்களை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா காரைக்குடியிலேயே கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு சீமானவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு இல்லையா. அதனால மறுபடியும் நம்ம இடைத்தேர்தலில் கட்சி தலைவரே போட்டியிட வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மேல்மட்ட நிர்வாகிகள் சீமான் அவர்கள்கிட்ட உரையாடி இருக்கிறதா சில பத்திரிகை செய்திகள்லாம் வருது. அப்போ இது கிட்டத்தட்ட சரியான விஷயம் தான். காரணம் என்னன்னா, இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுறது வந்துருச்சு அப்படின்னா சீமான் அவர்கள் போட்டியிடணுன்ற விஷயம் இல்லை. அந்த இடத்துல ஏற்கனவே போட்டியிட்ட நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கூட அங்க மறுபடியும் போட்டியிட்டாலும் அதுக்கு அதிகப்படியான ஆதரவு இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம சமீபத்துல கூட ஒரு பேட்டி ஒன்று அவங்களை எடுத்திருப்போம். தொகுதியில கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த மக்கள் கூட இன்ன வரைக்கும் தொடர்புல இன்னும் அந்த மக்கள் கூட போராட்டங்கள் கலந்துட்டு இருக்காரு சிவசங்கரன் அவர்கள். அதாவது ஜெயிச்சா நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் தாண்டி, நான் இந்த தொகுதியில போட்டிட்டேன், உங்களோட பிரச்சனைகள்லாம் நான் குரல் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதற்காக உங்களோட மனுக்களை வாங்கி அதை அரசு அலுவலகம் கொடுத்து எப்படி தீர்வு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துலையும் அவர் இப்போ தீவிரமாக இறங்கியிருக்காரு. ஸோ அவருடைய களப்பணி அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கின்றதை பார்க்குறோம். நத்தம் சிவசங்கர் நத்தம் தொகுதி தான் அவருடைய தொகுதி, அவர் ஏன் இங்கே போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் மாறி போய் இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியவே அவரோட சொந்த தொகுதி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். ஸோ சீமான் அவர்கள் போட்டியிட்டாலும் நிச்சயமா நாம் தமிழ் கட்சி களம் சாதகமாக தான் இருக்கும், அதிகப்படியான வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஒரு பொது வேட்பாளராக நிற்கும் போது வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும்.
தனிச்சு தான் நிக்க போறோம் கூட்டணி இல்லாம அப்படிங்கும்போது சீமா நிக்க வேண்டாம், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்னாலே சரியா இருக்கும் அப்படிங்கிறது அந்த கட்சிக்குள்ள நடக்கும் டிஸ்கஷனா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வந்ததுக்கு பின்னாடி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இப்ப வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தீவிரமா தாவேக அரசுக்கு எதிராக அரசியல் பண்ண தொடங்கல. ஸோ அவர்கள் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உடனடியாக வந்து விமர்சிக்க தொடங்கணும் அப்படின்னா அது தாவேகா வந்து மறுபடியும் அவர்கள் மேல ஒரு சிம்பத்திக்காக அதை பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவர்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து என்னதான் தாவேகா அரசு தொடர்ச்சியா வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாலும் மக்கள் மத்தியில எடுபடலாம். ஏன்னா ஒரு மாசம் தான் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு மாசத்துக்கு வந்து மதிப்பெண் கொடுக்கலாமே தவிர தீவிரமான போராட்டங்கள்ல இறங்குறது அப்படிங்கிறது பெரிய அளவுல உடனடியாக பலன் அடிக்காது. ஆனா எப்படியும் இடைத்தேர்தல் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில மாதங்கள் நேரம் இருக்கு. அப்போ வந்து அதற்குள்ள களத்தை வந்து தயார் பண்ணலாம், எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சூழல் உருவாகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியா தாவேகா சமீபத்தில் 25,000 மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள், இன்னும் சொல்லப்போனா அதிமுகவினுடைய தொண்டர்கள் தாவேகால இணைய போறாங்கன்னு சொல்லி மரகதம் குமாரவேல் அவர்களினுடைய தலைமையில மதுராந்தகத்துல ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு நினைச்சதுல பாதி ஆட்கள் கூட வரல. வந்த ஆட்களும் கூட்டம் முடிகிற வரைக்கும் இல்லை. கிட்டத்தட்ட தாவேகாவினுடைய அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது மொத்த சேர்களும் காலியா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் இன்றைக்கு தாவேகா அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. அதிமுகவை நம்பி, அதாவது அதிமுகவில இருந்து வெளியே வந்த மரகதம் குமாரவேல் அவர்களை நம்பி ஒரு அறிவிப்பை கொடுத்து இத்தனாயிரம் பேர் சேர போறாங்க, ஒரு பெரிய நிகழ்வு அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிப்பு கொடுத்து கடைசியில கூட்டம் வந்து தோல்வியில வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அதிமுகலேருந்து வெளியே வர்றவங்களை நம்பி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கூட்டங்களுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே பொதுச் செயலாளர் வந்து புஷியானந்த் வந்திருக்கிறாரு, இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து இவங்க எல்லாருமே வந்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட தாவேகாவுடைய ஒட்டுமொத்த கூட்டம் அங்கே போனதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டமா இது இருக்கும். 25,000 தொண்டர்கள் வந்து தாவேகாவில் சேர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி எதிர்பார்த்து போயிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து கூட்டம் இல்லை. அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொன்று மக்கள் மத்தியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகல இருந்து அப்போ அமமுகவில் ஜெயிச்ச ஒரே ஒரு எம்எல்ஏங்க ஆதரவு கொடுக்கறதுங்கிற மாதிரி எல்லா கட்சியில் உள்ளவங்களும் தாவேகா பக்கம் நோக்கி நகர்றது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு, ஆட்சியை வந்து அவர்கள் கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும்போது ஒரு ஆதரவு இருந்துச்சு. ஆனால் தொடர்ச்சியா பிற கட்சி எம்எல்ஏக்களை வந்து அவர்கள் இந்த பக்கம் கொண்டு சேர்த்துக்கும் போதெல்லாம் என்ன ஒரு மனநிலை மாறுது அப்படின்னா இது சரியானது இல்லையே. ஏன்னா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியில தூய சக்தியாக இல்லை. அப்ப இங்க வரும்போது எப்படி அவர்கள் மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது இன்னும் போக போக இவர்களுக்கு முக்கிய பதவிகள் எதுவும் கொடுத்தாங்கன்னா அதிகப்படியா பேசு பொருளா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம், உதயநிதி வெர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி அறிவாலயத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஊடகங்கள்ல கூட தொடர்ச்சியா ஒரு செய்தி வெளியாச்சு. அதாவது உதயநிதி அவர்கள் தோல்வியை வந்து அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை அவரால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு, எப்படியாச்சும் வந்து தாவேகா ஆட்சியை வந்து கவிழ்த்து விட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உதயநிதியினுடைய பாணி அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அவர் அறிவுறுத்துற விஷயம் அப்படிங்கிறது டோட்டலா வேற மாதிரி இருக்கு. தாவேகா ஆட்சி அமைச்ச உடனேவே இந்த திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து தாவேகா ஆட்சியை கவிழ்த்திடலாம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து விதை போட்டதே வந்து உதயநிதி தரப்பு தான். ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா இருந்தாரு. என்னன்னா இந்த ஆட்சியை வந்து நம்ம எந்த விதமான இந்த ஆட்சியை கலைக்கிறது, ஆட்சியை வந்து உடனடியாக நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். அவங்கள ஆட்சி செய்ய விட்டு அப்புறமா நாம அடிப்போம், ஒரு 6 மாச காலம் விட்டதுக்கு அப்புறம் நம்ம கேள்வி கேட்போம் அப்படிங்கிறதா அவருடைய பணியா இருந்துச்சு. அது ஒரு ட்வீட்டாகவும் போட்டார். ஆனா உதயநிதி தரப்பு அது ஒத்துக்கல. இவங்க வந்து 6 மாத காலம் பதவியில் இருந்தாங்கன்னா அவங்களோட பேஸை ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க. இப்போ வரைக்கும் அமைச்சரவையில எப்படியெல்லாம் அதிகாரிகளை சாதகமாக பயன்படுத்திக்கிறது, நமக்கு கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருப்பாங்க, நிர்வாகம் தெரியாமல் இருப்பாங்க. 6 மாத காலம் அந்த இருக்கையில் நம்ம அமர விட்டுட்டோம் அப்படின்னா நிர்வாகத்தை கற்றுப்பாங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே இப்போ அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் பல பேர் கிளம்பி தாவேகா பக்கம் போயிட்டாங்க. அப்போ இதே நிலை தொடர்ந்தால் நான் திமுகன்ற கட்சியும் மொத்தமாக வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுல பயந்து போய் உதயநிதி அவர்கள் என்ன பண்றாருன்னா உடனடியா தாவேகாக்கு எதிராக அழுத்தங்கள் கொடுத்தாகணும், எப்படியாச்சும் தாவேகா ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான முடிவு தான் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக ஒரு வாக்கெடுப்பு எடுக்கிறது. கிட்டத்தட்ட பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து சபாநாயகருக்கு எதிராக வாக்கு செலுத்தி அவர்கள் வந்து பதவி விலக வைக்கணும், அதன் மூலமா ஆட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது உதயநிதி தரப்புல இருந்து போடக்கூடிய திட்டமா இருக்கு. இதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தாவேகா தரப்புல உள்ள எம்எல்ஏக்களுக்கு வலை வீசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ தாவேகால எம்எல்ஏக்கள் இருக்கிறவங்க 2 கேட்டகரி. ஒன்று விஜய் மக்கள் இயக்கம், விஜய் ரசிகர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்தவங்க. அவர்கள் கண்டிப்பா இப்போதைக்கு தாவேகாவுக்கு விஜய்க்கு விசுவாசமா இருப்பாங்க.
உடனடியா வந்து ஆசை காட்டினா இந்த பக்கம் வந்துட மாட்டாங்க. ஆனா ஏற்கனவே வந்து கழகங்கள்ல இருந்து போனவங்க, இப்ப திமுக வந்து போட்டியிட வாய்ப்பு கேட்டிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. தாவேக்கால கேட்டு கிடைச்சிருக்கும், அப்படின்னு எம்எல்ஏ ஆயிருப்பாங்க. அதிமுக இருந்து விலகி தாவேக்கால நின்று எம்எல்ஏவா இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேட்டகரி இருப்பாங்க இல்லையா? முதல்ல திமுக இருந்து விலகி தாவேக்கால வேட்பாளரா போட்டிட்டு வெற்றி பெற்றவங்க. இவர்களுக்கெல்லாம் வலை வீசுறாங்க. இவர்கள் தயாரா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இவர்கள்லாம் அமைச்சர் பதவி கிடைக்கும் எதிர்பார்த்து போயிருப்பாங்க. வெற்றி பெற்ற உடனே நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைச்சு போயிருப்பாங்க. அது கிடைக்காம பல பேருக்கு இருந்திருக்கும். இப்ப இவர்களா பார்த்து வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு திட்டத்துல இருந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல இருந்து சில எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 15 எம்எல்ஏக்களை திமுக வந்து நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான செயல் திட்டங்களை இப்ப ஈடுபட்டிருக்காங்க. இந்த இடைத்தேர்தல் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேணாம். அதற்கு முன்னாடியே வந்து எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அடுத்த 6 மாச காலம் ஆகும். 6 மாசம் வரைக்கும் வந்து என்ன பண்ண முடியாது. ஏன்னா இப்பதான் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காங்க. திருப்பி அடுத்த 6 மாச காலம் வரைக்கும் அதை பண்ண முடியாது. அதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடியே சபாநாயகருக்கு எதிராக நம்ம வந்து ஒரு வாக்கெடுப்பு வச்சு அவரை வந்து நம்ம அதுல இருந்து பதவி விலக செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் தான் இருக்கிறாரு. ஆனா இதற்கு ஸ்டாலின் அவர்கள் அகைன்ஸ்டா இருக்கிறார். அதான் இங்க விஷயமே. இதெல்லாம் பண்ணுனா தாவேக்காவுக்கு தான் மறுபடியும் மக்கள் ஆதரவு போகும். அவர் தான் வந்து மறுபடியும் ஆட்சி அமைப்பாங்க. நீங்க ஆட்சியை கவிழ்த்தாலும் திருப்பியும் வந்து ஜெயிக்கிற இடத்துல திமுக இப்போதைக்கு இல்லை, அதனால அமைதியா இருப்பா தம்பி அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. உதயநிதி அதை கேட்கிற மாதிரியும் தெரியல. நம்ம கிட்டத்தட்ட முதலமைச்சரா வந்து நம்ம இல்லாதது கூட பிரச்சனை இல்லை, திமுக தோத்துதல கூட பெரிய பிரச்சனை இல்லை, தாவேக்கா அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சரானதான் ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல உதயநிதி அவர்கள் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்கா அப்படிங்கிற கட்சியினுடைய பெயரை உச்சரிச்சது இல்லை, விஜய் அப்படிங்கிற பெயரை வாயில சொன்னது கூட இல்லை. இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு அப்படிங்கும்போது அது நிச்சயமா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதிக்கு வந்து அது ஒரு பெரிய மன கஷ்டமா தான் இருக்கும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு நாம முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்திருப்பார் இல்லையா? இன்றைக்கு வந்து கூட்டணி கட்சியிலும் ஒட்டுமொத்தமா அந்த பக்கம் போகும்போது ஒரு விரக்தியில தான் இருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட கட்சியினுடைய தலைமை இடத்துல இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அவர் தான் இருக்கிறார். ஆனா ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவா இல்லை, சட்டமன்றத்துக்குள்ள இல்லை. ஸோ அவருடைய பவர் அப்படிங்கிறதும் கட்சியில ஒரு பவர் சென்டரா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஜென்சி, எதிர்காலம், இளைஞர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல உதயநிதி பக்கம் தான் பெரிய அளவுல திரடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மறுபடியும் வந்து கட்சியில மூத்தவர்களுக்கே வந்து பெரிய அளவுல ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கும்போது உதயநிதியோட டீம் தான் அதிகப்படியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகன்றது ஒட்டுமொத்தமா வீக்கா இருக்குன்றது வேற விஷயம். ஆனா திமுகவுல உதயநிதியோட டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தாவேக்காவுக்கு எதிராக ஏதாச்சும் நம்ம வந்து நெருக்கடி கொடுப்போம், அவரோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்ப்போன்ற மாதிரி இவர்கள் பண்ணாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறது மாதிரி நிச்சயமா வந்து தாவேக்கா தான் மறுபடியும் வந்து உடனடியா மறு தேர்தல் வச்சாங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்து வருவாங்க. அப்ப இந்த பெரும்பான்மை அப்படிங்கிற விஷயங்கள் கூட பேச பொருளா இருக்காது. ஏன்னா அவர்கள் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா இன்னும் மொத்தமாவே வந்து தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் இன்னும் ஒரு டெஸ்டிமோனியா கூட பார்க்கல. மக்கள் வந்து அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாத காலங்கள் அவர்கள் ஆட்சி செய்ய விடுறது அப்படிங்கிறது அத்தியாவசியம். 6 மாச காலம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல அரசாங்கத்தை குறித்து கேள்வி எழுப்பக்கூடாதுங்களா, அதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அவர்கள் செய்வதாக சொன்ன திட்டங்கள், நலத்திட்டங்கள், இந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இது மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் 6 மாதம் வரைக்கும் டைம் எடுத்து பண்ணலாம். ஆனா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல உடனுக்குடனே தீர்வு கிடைச்சதான் ஆகணும். அது குறித்து கேள்வி எழுப்பலாம். ஆனா அதற்காக ஆட்சியை கலைச்சிருங்க, நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிருங்க, இல்ல மொத்தமா தாவேக்காவுடைய பெரும்பான்மை நம்ம வந்து வெளியெடுத்து அவர்கள் ஆட்சியை கலைய வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றதுங்கிறது நிச்சயமா மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெறாது. 6 மாத காலத்திற்கு பின்னாடி மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வந்தால்தான் எதிர்கட்சிகள் அதுல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதற்கு ஒரு சரியான வாய்ப்பை இந்த இடைத்தேர்தலை வந்து பயன்படுத்தலாம். இடைத்தேர்தலில் வந்து தாவேக்காவுக்கு எதிராக கிட்டத்தட்ட எதிர் அணியில இருந்து எத்தனை பேர் வந்து எப்படி வேலை செய்யறாங்க, தாவேக்காவுடைய தவறுகளை சுட்டி காட்டி மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாங்க, அதெல்லாம் எடுபடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மின்வெட்டு பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு வந்து சென்னை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பெரிய அளவுல மக்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீதிக்கு வந்து போராடுறாங்க. தாவேக்கா வாக்காளர்களே வருந்துறாங்க, நாங்க இப்படி இருக்கு நினைக்கவே இல்லை, இந்த அளவுக்கு கொடுமையா இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து அவர்கள் ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா ஆதரவு கிடைக்கும். நான் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இந்த மாதிரியான குறுக்கு வழியில போனாங்க அப்படின்னா அது நிச்சயமா ஒரு எதிர்வினையை தான் உருவாக்கும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.